ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பெரிய தலைவலி. இது தாங்க பாத்திரம். எவ்வளோ பாத்திரம் கிடக்குன்னு பாருங்கள். நேற்று தேய்க்காமல் விட்டதுனால எனக்கு அவ்வளோ பாத்திரம். ஏன்னா முந்தின நாள் வந்து எங்களுக்கு டேங்கில் தண்ணி காலியாகிட்டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு போட்டேன். மோட்ரு போட்டால் மோட்டர்லேருந்து தண்ணீர் வரவே இல்லை. ஐயையோ போச்சா சோளமுத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் ஏர் வாங்கியிருந்துச்சு. கீழே சம்பில் வந்து தண்ணியே இல்லை, சுத்தமாக எதுவும் லீக் ஆகிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தான் காலையில் தான் வருவாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இருக்கிற தண்ணியை சேஃபாக யூஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்காமல் போட்டேன். அது நாள் வந்து அவ்வளோக்குள்ள சேர்ந்துருக்கு. சரி, இன்றைக்கி வந்து காலையில் விளாக்கு எடுக்க முடியல. ஏன்னா அந்த டென்ஷன்லேயே கொஞ்சம் ஹரிபரியாக போயிடுச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, தலைவலியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து சாயங்காலம் விலாக் தான். ஏன்னா சாயந்தரம் ஆனதும் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளக்குக்கெலாம் பொட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது தான். நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமேன்னு பார்த்தேன். என்னால் முடியவே இல்லை. நாளைக்கு எப்படியாவது காலையில் எப்படியாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். காலையில் வேறு ஒரு கடத்திறப்பு விழாவுக்கும் போகணும். அது வந்து எங்கள் சொந்த சின்ன மாமனார் பசங்க வந்து திறக்கிறாங்க. அது வந்து நல்லபடியாக திறக்கணுங்கிறதுனால நானும் மனசில் வேண்டிக்கிட்டேன், இன்றைக்கி நல்லபடியாக திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என் சின்ன பையன் வந்து நானும் பூ வைப்பேன்னு சொன்னானா. சரின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு வைக்கவும் முடியல, செய்யவும் முடியல. ஆனாலும் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசைப்பட்டதுனால சரின்னு கொடுத்ததில் ஒன்று வச்சான். ரெண்டாவது இது வைக்க முடியல, கொஞ்சம் கிட்டத்தில் போனான். அப்புறம் நான் தான் கிட்டத்தில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். பூஜை செய்கிறதுக்கு எப்போவுமே ரொம்ப ஆசைப்படுவான், பத்தியெல்லாம் பொருத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். அந்த நேரம் பார்த்து செல்லை கொடுத்துட்டாங்களா, அதனால் செல்லை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தான். நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாம்பிராணிலாம் காட்டி பூஜைலாம் செஞ்சுட்டு அதில் வந்து மண்டையில் இருக்கிற ஒரு கொண்டையை மறந்துட்டேன். அப்படிங்கிற காரணமாக என்னத்தை மறந்தேன்னா பத்தியை பொறுத்த மறந்துட்டேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு கிளிப் காமிப்பேன். அதுக்கப்புறம் தான் விளக்கெல்லாம் பொருத்தி சூடெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பத்தியவே பொருத்தினேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த நேரம் கிளம்பிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு உடனே ஒரு கொஞ்சம் பழத்தை வெட்டி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை வெட்டிட்டு பீட்ரூட்டை வேறு தோல் உரித்து வச்சுருந்தேன் ஜூஸ் போடுறதுக்காக. அதை மறந்துட்டேன். அதனால் அந்த நேரம் பார்த்து எடுத்து ஜூஸை போட்டேன். ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போ தானே பழம் சாப்பிட்ருக்கேன் அதுக்குள்ளே ஜூஸை குடிக்கேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சத்து எல்லாம் சேர்ந்து கூட கொஞ்சமாக கலக்கிக்கிட்டு போகும் எல்லாம் அப்படின்னு சொன்னேன் நான். பக்கத்துலேயே சாம்பிராணிக்கும் நான் சிரட்டையை வந்து எரிய வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கிளேர் வந்து அப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஜூஸ் போட்டு எல்லோரும் குடித்தோம். என் பையன் சின்ன பையனுக்கு பீட்ரூட் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அத்தைக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, மூத்தவனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவன் ஒருத்தன் தான் இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அவனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து எல்லோரும் குடித்தோம். அவனும் குடிச்சிட்டு நல்லா இருக்குமா, ரொம்ப நாள் கழித்து போட்டு தந்திருக்க அப்படின்னு சொன்னான். ஆனால் சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் ரொம்ப நாள் கழித்து போடுறேன் இதை பீட்ரூட் ஜூஸை. அதுவும் பீட்ரூட் ஜூஸில் எப்போவுமே நான் கேரட்டும் நெல்லிக்காவும் போடுவேன். இந்த தடவை ரெண்டுமே இல்லை, அதனால் அதை கட் பண்ணிவிட்டு ஒன்லி பீட்ரூட் மட்டும். அவர் சியர்ஸ் ஆகும், அதனால் சியர்ஸ் அடிச்சுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து உட்காந்தேன். வந்தோடனே என் பையன் ஆய்வு சொன்னால் அவனை பாத்ரூமில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தாச்சு. நான் அதுக்கு பூஜை முடிச்சுட்டு தான் அது வந்து வேலையை பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யார் வீட்டிலலாம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து போன வருஷம் வாங்க முடியல, ஏன்னா எங்கள் மாமனார் இறந்து ஒரு வருஷம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் வாங்கிடுவோம் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். வாங்கினோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு அதே மாதிரி என்னெல்லாம் நீங்கள் அந்த பிரசாதம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிரசாதம் செய்ய தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒன்று பால் வைப்பேன், இல்லைன்னா ஏதாவது பாயாசம் செய்வேன், அவ்வளோதான். வேறு கொலக்கட்டை வந்து எனக்கு சுத்தமாக வராது. எங்கள் அன்னிக்கு தான் கொலக்கட்டை வந்து ரொம்ப நல்லா வரும், எனக்கு சுத்தமாக வராது. முடிஞ்ச அளவுக்கு கொலக்கட்டை செய்வேன், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. எல்லோரும் மொக்க பண்ணுவாங்க. அதையே இந்த கதில் வாங்கி இந்த கதில் விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி சாமி கும்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க. வணக்கம்.